ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அன்பே சிவம், மனமே குரு. இது எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஸோ நம்ம சிவசூத்ரா யூடியூப் சேனலில் நிறைய வித்தியாசம் தலைப்பில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் வந்திருக்கேன். ஏன் நாங்கள் இவ்வளோ வீடியோ போடுறோம், உங்களை எல்லாரையும் பார்க்க சொல்கிறோம், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் போட சொல்கிறோம்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க தான் உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு என்ற ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி ஏன் சந்தேகங்களை போட சொல்கிறோம், இல்லை கேள்விகளை போட சொல்கிறோம்னா, நம்மளுக்குள்ள என்னைக்கு அந்த கேள்விகள் அடங்குதோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த மன தெளிவு என்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கேள்விகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும், அது நிற்கவே நிற்காது. ரெண்டாவது நம்ம இங்கே தியான பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி எப்போ கொடுக்குறோம், எங்கே வரணும், அந்த இதை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தியான பயிற்சி பழகலாம். ஏன் தியான பயிற்சி ஆன்லைனில் எடுக்கக்கூடாது, நேரில் தான் வரணும்ன்று நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஸோ அதனால ஒரு குரு கிட்ட ப்ராப்பராக ஒரு தீட்சை வாங்கி அதை பயிற்சி பண்ணி கொண்டு போகணும். நம்ம ஆன்லைனில் கற்றுட்டு நம்ம விருப்பம் மாதிரி செஞ்சு ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்ததுன்னா நம்மளுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் முக்கியமாக இதை நேரில் உபதேசம் வாங்கி இதை பயிற்சிக்கணும். அது இல்லாமல் நம்ம கொடுக்குற தியான பயிற்சி ரொம்ப வித்தியாசமானது. சித்தர்கள் அன்று எழுதி வைத்த பயிற்சியை தான் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால இதை ஆன்லைன் சொல்லக்கூடாது. இதை நேரில் தான் பயிற்சி வாங்கிக்கணும். வாங்க இன்னைக்கு நம்ம தலைப்புக்குள்ளே போடலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த புரிதல் என்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பார்க்கட்டும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க, உங்கள் கேள்விகளை கேட்குறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விகளை போடுங்க, இல்லை உங்களுக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கும் அது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. நீங்கள் பார்த்து கமெண்ட்ஸ் போடுறீங்கன்ட்டு. அது இல்லாமல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கமெண்ட்ஸு கூட விட்றதில்லை, எல்லாத்துக்குமே ரிப்ளையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் படிக்கிறோமா பார்க்குறோமா இல்லையான்ட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்காக எல்லா கமெண்ட்ஸுமே நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டாவது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்த்துட்டோம்ன்ட்டு. அதனால் நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க, நாங்கள் பார்க்குறோம், படிக்கிறோம். இப்போ வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போகலாம். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம்ன்ட்டு ஒரு பாடல் இருக்கு திருவிளையாடல். இது என்ன சொல்ல வராங்க? நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச அர்த்தம் என்னன்னா, சிவன் பாடுறாரு, அவர் அசைந்தாதான் இந்த அகிலமே அசையுதுன்னு சொல்றாரு என்ற மாதிரி தான் அந்த பாட்டு இருக்கும். ஆனால் அதில் உள்ள அர்த்தம் என்ன இருக்கு? நம்ம முன்னோர்கள் ரொம்ப பெரிய ஞானிகள், அறிவாளிகள் என்று நான் எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். கரெக்டா? ஸோ இதில் எவ்வளோ பெரிய விஷயத்தை வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு போகலாம். இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் கேட்குறேன் உங்களை. ஏன்னா இந்த கேள்விக்கு இந்த பாட்டு சொன்னா இல்லையா, கடைசியில் இந்த வீடியோ முடியும் போது அதோடைய பதிலை நீங்களே சொல்லுவீங்க. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க, சில காட்சிகள் உங்கள் கண்ணில் தெரியுது. இப்போ நான் பார்க்கும்போது ஒரு மரம் இருக்கு தெரியுது, இலைகள் பச்சை கலரில் இருக்கு தெரியுது, ரைட்டு. அப்படியே காற்றடிக்குது, ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இலைகள் எல்லாம் அசையுது, அதுவும் கண்ணா. அது காற்று அடித்து அந்த இலைகள் அசையும் போது ஒரு மாதிரி சத்தம் என் காதில் கேட்குது. அதுக்கப்புறம் பச்சை பச்சைகள்னு புல் இருக்குது, அது அந்த பச்சை வாசனை என் மூக்கால் உணர முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த காட்சிகள் எல்லாமே எனக்கு தெரியுது, ரைட்டு. சரி, இந்த காட்சிகள் எல்லாம் நான் பார்க்குறேன், எல்லாமே பண்ணுறேன். என் கண்ணு அந்த காட்சிகள் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து கொடுக்குது என்று சொல்கிறோம். இது இலை, இது மரம் எல்லாமே நான் உணர்றேன். ஏன்னா கண் ஒரு கருவி தான். அது புகைப்படம் எடுத்து எப்படி மொபைல் ஃபோட்டோ எடுக்குதோ அது மாதிரி கண் புகைப்படம் எடுத்து உள்ள அமைச்சிக்கிட்டே இருக்கு, ரைட்டு. ஸோ இப்போ என்னன்னா நான் பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்க்குறேன், சுற்றி நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ரைட்டு. இப்போ நான் இங்க எனக்கு கொஞ்சம் சோர்வா இருக்குன்னு நான் படுத்துக்கிட்டு தூங்கிடுறேன். இப்போ நம்ம படுத்துக்கிட்டு தூங்கிடுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தூங்கிட்ட அப்புறம்
என்ன நடக்குது? காத்தடிக்குது, மரம் இருக்கு, காத்து பட்டு இலைகள் அசையுது. ஓகேங்களா? எல்லாமே நடக்குது. ஆனா நீங்க தூங்குற உங்களுக்கு அது நடக்கிறது எல்லாம் தெரியுதா? ஏன் தெரியல? அப்ப விழிப்பா இருக்கும்போது எப்படி தெரிஞ்சது? தூங்குனப்போ ஏன் தெரியல? யோசிச்சு பாருங்க. அப்ப விழிப்பா இருக்கும் பொழுது ஒரு விஷயம் செயல்பட்டது, தூங்கிய பொழுது ஒரு விஷயம் செயல்படவில்லை, அதனால் அந்த காட்சிகள் நான் பார்க்கவில்லை. உடனே நீங்க சொல்லுங்க, ஆமா கண்ணு பார்த்தது, அதனாலதான் வந்துட்டு தெரிஞ்சுது, ஆனா கண்ணு வந்து மூடிட்டு தூங்கிட்டேன் நான், அதனால அது தெரியல. காது மூடல இல்ல, அப்ப அந்த சத்தம் வந்து கேட்டிருக்கணும் இல்ல, அந்த பச்சை புல் வாசனை வந்து மூக்கு மூடல இல்ல, சுவாசித்து கொண்டேதான் இருந்தோம் அல்லவா? அப்ப அந்த மூக்குல வந்து அந்த பச்சை புல் வாசனை வந்துகிட்டே இருக்கணும், நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணுமே தூங்கும் பொழுது. கரெக்டா? யோசிச்சு பார்ப்போம் இப்போ. ஏன் அப்போ நான் விழித்திருக்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, நான் பார்த்துட்டு இருந்தேன், எல்லாத்தையும் கவனிச்சேன். அப்ப நான் படுத்துட்டு தூங்கிட்டப்போ கண்ணு இருந்தது, காத்தடிக்கிற உணர்வு வந்து விழித்திருக்கும் போது உடம்புல பட்டுது, ஆனா தூங்கும் போது அந்த உணர்வு படல. காட்சிகள் வந்து கண்ணில் தெரிஞ்சுது, பட்டு தூங்கும் போது அந்த காட்சிகள் தெரியல. மூக்கால என்னால அதற்கு பச்சை புல் வாசனையை உணர முடிஞ்சுது. அப்பயே மூச்சு விட்டுக்கிட்டு தான் இருந்தேன், தூங்கும் போதும் மூச்சு விட்டுட்டு இருந்தேன். ஆனால் அதனால வந்து தூங்க வச்சு அதை உணர முடியல. என்ன இருந்தது என்ன இல்லை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விழித்திருக்கும் பொழுது உங்கள் மனம் விழித்திருந்தது. விழித்திருந்ததால் இந்த உலகத்துல எல்லாமே தெரிஞ்சுது, எல்லாத்தையுமே உணர்ந்தீங்க, எல்லாத்தையுமே பார்த்தீங்க. தூங்கும் பொழுது உங்க மனம் அசைவற்று நின்றதால் உடல்ல கண் இருந்தது, காது இருந்தது, மூக்கு இருந்தது, எல்லாமே இருந்தது. பட் அந்த மனம் என்ற ஒரு விஷயம் அசைவன்று இருந்ததால் உங்களுக்கு என்ன ஆச்சு? உலகத்துல நடக்கிற எந்த விஷயமே உங்களால உணர முடியல. கரெக்டா? சோ அப்போ இங்க என்ன வந்து உங்களுக்கு வந்து விழித்து செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க மனம்தான் விழித்து செயல்படுது. அப்போ நம்ம மனதை எதை நோக்கி செலுத்துகிறோமோ அது அப்படியே பிரதிபலிப்பா நம்மளுக்கு காமிக்கும். நல்ல விஷயங்களை உங்க மனதார நினைத்து, நல்ல விஷயங்களை பார்த்து, நல்ல விஷயங்களை பேசி, நல்ல மனிதர்களோடு பழகி எல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மனதார தீய எண்ணங்களையோ எதிர்மறை எண்ணங்களையோ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பார்வைக்கு எல்லாமே எதிர்மறை எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்க மனதை நீங்கள் எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்றதுதான் முக்கியம். இதுக்கு தான் நம்ம வந்து தியான பயிற்சி இல்லை கோயிலுக்கு போறது இந்த மாதிரி பல வழிமுறைகளை வந்து வச்சிருக்கோம். அப்போ இங்க வந்து நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் சொல்ற அந்த நான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்க எண்ணம், அந்த நிலை தான் நான் என்ற அகங்காரம். நான் ஓகேங்களா? உங்க எண்ணம் இல்ல உங்க மனம் வந்து எப்படி செயல்படுதோ, இந்த உலகத்தை பார்க்குதோ, அதுக்கு ஏற்ற மாதிரிதான் உங்க எண்ணங்கள் வந்து நடக்கும். உங்க மனதோடைய அசைவுக்கு ஏற்றார் மாதிரி தான் இந்த உலகத்துல உங்களுக்கு சுத்தி நடக்குது. இப்ப எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு நான் வந்து உட்காந்து அதையே யோசிச்சிருந்தேன்னா பிரச்சனைகள் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து அதற்கு தீர்வு கிடைக்காது. அதே வந்து ஒரு பிரச்சனையே நான் எனக்குன்னு இல்லாம தனியார் இருந்து நீங்க பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். அதோடைய சொல்யூஷனை வந்துட்டு இல்லை அதோடைய கருவை வந்து நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான பதிவு. நான் எவ்வளோக்கு எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லணுமோ நான் சொல்லியிருக்கேன். இப்போ யோசிங்க, இதை மறுபடியும் ஒரு 2 வாட்டி கேளுங்க, 3 வாட்டி கேளுங்க. உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி என்ற தாட் வந்து வரும். இந்த மனம் எப்படி செயல்படுதுன்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க தான் மாஸ்டர். உங்க வாழ்க்கைய நீங்க அணுவா செதுக்குவோன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி நீங்க அணுவா செதுக்கலாம். இதை எப்படி செயல்படுத்துறது இல்லை இதை எப்படி கையாளுறதுன்னு தான் விஷயம். பிரச்சனை நம்மளுக்கு என்னன்னா,
இந்த மனதை நம்மளுக்கு கையாள தெரியாது. இந்த மனம் போற வழியில நம்ம எல்லாருமே போய்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த மனதை நம்மால் கையாள முடியும். மனம் நானுன்னு நினைச்சிருக்கோம், நான் தான் யோசிக்கிறேன், நான் தான் எல்லாம் பண்றேன். ஆனா அது உங்களை செயல்பட வைக்கிறது. நீங்க அதை கரெக்டா கையாள ஆரம்பிச்சீங்கன்னா அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி அது செயல்பட ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளுக்குள்ள இருக்கிற ரொம்ப பெரிய ரகசியம். யாரும் இது வரைக்கும் இந்த விஷயத்தை யூடியூப்ல சொன்னதே இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை யோசிச்சு பாருங்க. நான் தான் மனம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க உங்க மனம் இல்லை. என்ன பதிவுகள் தான் மனமா செயல்படுது. ஆனா நான் நீங்க அதை நினைச்சு அதை நீங்க அப்படியே விலகி இருந்துட்டு என்ன யோசிக்குது, ஏன் இந்த மாதிரி யோசிக்குது, இது ஓகே இந்த மாதிரி யோசிக்க வேணாம் அன்ட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க மாத்தி அதை செயல்படுத்தி அதை வழிமுறையில ஒரு மடை மாற்றின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த வழியை கொஞ்சம் அப்படியே அலைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்க தாட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு மாற்ற ஆரம்பிச்சிடும். நீங்க வாழ்க்கையில நினைக்கிற விஷயத்த உங்களால நடைமுறைப்படுத்த முடியும். ஓகேங்களா? இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஒன்றும் பண்ண வேணாம். இது பெரிய விஷயம் இல்லை. ஜஸ்ட் என்ன உள்ள ஓடுதோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் இந்த மாதிரி யோசிக்குது, ஏன் இந்த மாதிரி யோசிக்குது, அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதாவது நீங்க அது கண்ட்ரோல்ல இருக்க மாட்டீங்க. அது உங்க மனமாகப்பட்டது உங்க எண்ண ஓட்டங்கள் உங்க கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிச்சிடும். எப்போ உங்க எண்ண ஓட்டங்கள் உங்க கண்ட்ரோலுக்கு வருதோ எது தேவையோ அதை மட்டும்தானே யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1,00,000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. 1,00,000 ரூபாய் இருக்குன்னு மொத்தம் 1,00,000 ரூபாய் எடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ண மாட்டோம்ல நம்ம. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி உங்க எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு எதுக்காக தேவையோ அதுக்காக நீங்க பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல நல்ல லாபம் வரணும். உங்க மனமாகப்பட்டதோ இல்லை உங்க எண்ண ஓட்டங்கள் என்ன ஆகும்னா, இப்போ என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம், அது பண்ணலாம், இவங்கள அதிகமா சொல்லாமா, இந்த பொருள் அதிகமா விற்கலாமா, அப்படி ஓடும். அதே உங்க எண்ண அலைகளை உங்க மனதை கரெக்டா அதை அப்சர்வ் பண்ணி ஏன் இந்த மாதிரி தாட் ஆகுது அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வியாபாரம் டெவலப் ஆகிறதுக்கு ஓகே இந்த ப்ராசஸ் பண்ணா இது இப்படி டெவலப் ஆகும். அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சு. இது படிக்கிற பசங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தை மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். வேலைக்கு போற ஆண்களா இருந்தாலும் இது கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகேங்களா? இல்லை ஒரு தொழில் செய்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. அகெயின் இது ஓவர் த நைட் இதெல்லாம் மாறவே மாறாது. குறைஞ்சது ஒரு 3 மாதம் இதை பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் வந்துட்ட அப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்போம். நன்றி. ஆத்ம வணக்கம். நான் பேசுவோம் மனமே குரு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.